உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். டிரைவர் சார், அடுத்த ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டீங்க போல இருக்கு. நீ எதை சொல்ற? ஒன்னும் தெரியாத மாதிரி நடிச்சுதான் என் வாழ்க்கையை கெடுத்துட்டியே. சத்தியமா நீ எதை பத்தி பேசுறேன்னு எனக்கு புரியல. ஹனிமூன்னு அடுத்த டிராமா ஆரம்பிச்சிட்டியே, அத சொல்றேன். அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அத்தை தான் கம்பல் பண்றாங்க. என்ன பண்ண சொல்ற? நான் வேண்டான்னு எத்தனையோ வாட்டி சொல்லிட்டேன். அவங்க எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. நம்ம போயே தீரணும்னு அவங்க தான் பிடிவாதம் பிடிக்கிறாங்க. அதுக்கு நான் என்ன பண்றது? பா பிரமாதம், நீ சொன்னதை நான் நம்பிட்டேன். ரேவதி, ஹே, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ சைலண்டா இருந்து எங்க அம்மா மூலமா எல்லா காயும் நகர்த்துறவன் தானே நீ. அது இருக்கட்டும், நான் ஏன் இந்த ஹனிமூன் ட்ரிப் உன் கூட வரேன்னு ஒத்துக்கிட்டேன்னு தெரியுமா? தெரியும். இங்க இருந்தனா உன் அம்மா சடங்கு சம்பிரதாயம்னு எதனா ஒன்று சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது உனக்கு இரிட்டேட் ஆகும். அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக எந்த தொந்தரவும் இல்லாம ஒரு 4 நாள் நிம்மதியா இருக்கலாம் தானே இதுக்கு போலான்னு சொன்னேன். பரவாயில்லையே, இது வரைக்குமாவது என்ன புரிஞ்சு வச்சிருக்கியே. அம்மா கிட்ட இருந்து தப்பிக்கதான் ஏற்காட்டுக்கே வரேன். அங்க வந்து உன்னை வேற சகிச்சுக்கணும். அது ஒண்ணுதான் கொஞ்சம் டார்ச்சரா இருக்கு. உன் மேல இருந்த நம்பிக்கையெல்லாம் எப்பவோ போயிடுச்சு. இப்படிதான் ஆரம்பத்துல என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னேன். அப்புறம் என்ன ஆச்சு? எங்க அம்மா சொன்னாங்க அது இதுன்னு ஏதோ ஒண்ணு சொல்லி என் கழுத்துல தாலி கட்டலையா? அது மாதிரி தானே எல்லாமே இருக்கும். நீ செஞ்சது நம்பிக்கை துரோகம் இல்லையா? இன்னும் எத்தனை தடவை தான் இந்த மாதிரி சொன்னதே சொல்லிக்கிட்டு இருப்ப? சரி, அப்படியே இருக்கட்டும். நீ இவ்வளவு பேசுறல, நான் தாலி கட்ட வரப்போ எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எந்திரிச்சு போக வேண்டியதானே? நான் எப்படி போக முடியும்? எங்க அம்மா தான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கலனா துப்பாக்கியால சுட்டுட்டு செத்துருவேன்னு பயமுறுத்தினாங்களே. அதனாலதான் வேற வழி இல்லாம இந்த கல்யாணத்துக்கு நான் ஒத்துக்கிட்டேன். அதே மாதிரிதான் எனக்கும் ஒரு காரணம் இருந்துச்சு. அதுக்காக தான் நானும் உன்னை கல்யாணம் பண்ணேன். புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பா? நீயும் என் அம்மாவும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. ஆடுங்க, நல்லா ஆடுங்க. எவ்வளவு நிறந்தா ஆட முடியுமோ ஆடுங்க. ஆனா இந்த பாவத்துக்கெல்லாம் ஒரு நாள் நீ பதில் சொல்லியே ஆகணும். உனக்கு என் நிலைமை இதுக்கு மேல எப்படி எடுத்து சொன்னாலும் நீ அதை புரிஞ்சுக்க போறதே இல்லை. உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.